Hello beautiful ladies and gentlemen, welcome back to my channel. First of all, thank you for your supporting. Some people replied to the comment, so thank you. If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon, and then you will be notified the upcoming videos. Okay, today's 10 sentence. It's a very important sentence, lengthy sentence. Okay, இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் புரியுற மாதிரியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இன்னைக்கான நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நம்ம முயற்சிக்கலாம். இதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்களை முயற்சிக்கலாம். ஓகே, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்களை முயற்சிக்கலாம். இதை எப்படி நம்ம மாற்றுறது, இதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ கற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு லேர்னிங் அது தெரியும், அது புது விஷயங்கள், அப்போ நியூ திங்ஸ், அப்போ லேர்னிங் நியூ திங்ஸ். ஓகே, அது வந்துருச்சு. அப்போ முயற்சிக்கலாம்ங்கும்போது ட்ரை. ஓகே, அப்போ நான் ட்ரைன்னு முயற்சிக்கலாம், அப்போ கேன் பீன்னு நம்ம என்னது வேர்ப்பில் வந்துடும். ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, லேர்னிங் நியூ திங்ஸ் கேன் பி ட்ரையிங் ஆன் யூ. ஓகே, லேர்னிங் நியூ திங்ஸ் கேன் பி ட்ரையிங் ஆன் யூ, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்களை முயற்சிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, லேர்னிங் நியூ திங்ஸ் கேன் பி ட்ரையிங் ஆன் யூ. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். வாரத்திற்கு 3 முறை ஜிம்முக்கு செல்வேன். ஓகே, வாரத்துக்கு 3 டைம் என்னங்க ஜிம்முக்கு போகிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நம்மளே அடிக்கடி போவோம்ல, வாரத்துக்கு 2 டைம் நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு நம்ம போகிற விஷயங்களை நம்ம இதை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாரத்திற்கு 3 முறை ஜிம்முக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னா, நம்ம வாரத்துக்கு என்னது வீக்லி. ஓகே, அப்போ வீக்லி 3 டைம்ஸ். ஓகே, 3 முறைங்கும் போது 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ வீக்லி 3 டைம்ஸ் வந்துடுது. அப்போ நம்மளுக்கு ஜிம்மு அது அப்படியே தான் சொல்ல போகிறோம். அப்போ செல்வேங்கும் போது கோ. அப்போ இது நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அது எப்படி மேக் பண்ணுறது? ஐ கோ டு த ஜிம் 3 டைம்ஸ் எ வீக். ஓகே, ஒரு வாரத்துக்கு அதான் எ வீக். ஓகே, ஐ கோ டு த ஜிம் 3 டைம்ஸ் எ வீக். ஓகேங்களா? அப்போது வாரத்துக்கு 3 முறை நான் ஜிம்முக்கு செல்வேன். அவ்வளோதான், ஈஸியான சென்டென்ஸ் தான். இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேர்ட் சென்டென்ஸ் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு அடுத்த வாரம் விடுமுறை. ஓகே, எனக்கு அடுத்த வாரம் எனது ஹாலிடே விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? எனக்கு அடுத்த வாரம் விடுமுறை, இதை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஆன் வெக்கேஷன் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஐ ஆம் ஆன் வெக்கேஷன் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் எனக்கு விடுமுறை. ஐ ஆம் ஆன் வெக்கேஷன் நெக்ஸ்ட் வீக். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோர்த்து சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? சில நண்பர்களை பார்க்க சென்னை செல்ல திட்டமிட்டுள்ளேன். திட்டமிட்டுள்ளேன்னா என்னது? ஐ பிளான். ஓகே, ஐ பிளான், நான் திட்டமிட்டு இருக்கிறேன் எங்கே போகிறதுக்கு, சென்னை போகிறதுக்கு. அப்போ ஐ பிளான் கோயிங்னு வந்துடுது. அப்போது யாரை பார்க்க? சில நண்பர்கள். அப்போ சில நண்பர்கள்ங்கும்போது சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி மேக் பண்ணலாம்? ஐ பிளான் ஆன் கோயிங் டு சென்னை டு விசிட் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டு விசிட் பார்க்குறதுக்கு. ஓகேவா? டு விசிட் சம் ஃப்ரெண்ட்ஸ், சில நண்பர்களை பார்க்குறதுக்கு போகிறேன், அதுதான். ஓகே, ஐ பிளான் டு கோ டு சென்னை டு விசிட் சம் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். என் அம்மாவின் பிறந்த நாளை மறந்து விட்டேன். நிறைய பேர் பர்த்டே மறந்துடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கே ஞாபகம், ஐயோ நான் பர்த்டே மிஸ் பண்ணிட்டேனே, மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு, அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ண பர்த்டேக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ஈஸி தான். ஐ ஃபர்காட் மை மாம்ஸ் பர்த்டே. அவ்வளோதான். ஐ ஃபர்காட் மை மாம்ஸ் பர்த்டே. இது சிம்பிளாக சொல்கிறது. இதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கொஞ்சம் ஃபீலிங்கோடு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? என்னது? இட் ஹேஸ் அக்யூர்டு டு மீ. ஓகே, அக்யூர்டு டு மீனா நான் ஒரு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி. இட் ஹேஸ் அக்யூர்டு டு மீ ஐ ஃபர்காட் மை மாம்ஸ் பர்த்டே. நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், எங்கள் அம்மாவோட பர்த்டே போய் நான் மறந்துட்டேனே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதுக்கு தான். ஓகேவா? இந்த மாதிரி அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சொல்லும்போது, இப்போ நார்மலாக ஐ ஃபர்காட் மை மாம்ஸ் பர்த்டே அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும்.
அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் சேர்த்து சொல்லலாம். ஐ ஹேஸ் அக்யூர்டு டு மீ, அதாவது என்னது நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா ஐ ஃபர்காட் மை மாம்ஸ் பர்த்டே, என்னோடய மாம்ஸ் பர்த்டே மறந்துட்டேன், அதனால் நான் ரொம்ப என்னது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 5th சென்டென்ஸ். இப்போ 6th சென்டென்ஸ் போகலாம். தயக்கம் இல்லாமல் ரெஃப்ரிஜிரேட்டரை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறது. அதாவது தயக்கம் இல்லாமல் மின்சாதன பெட்டியை பயன்படுத்து. அது என்னது குளிர்சாதன பெட்டி, தயக்கம் இல்லாமல் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ரிட்ஜை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். சரியா? ஏதாவது லைட்டாக சவுண்டு கேட்டாலே பயப்படுவாங்க, ஐயோ வெடிச்சிருமா. ஏன்னா நிறைய நியூஸ்லலாம் ஃப்ரிட்ஜு வெடிச்சிருச்சு, இதாகிடுச்சு அதாகிடுச்சு, அவங்க மைண்டில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் புதுசாக ஃப்ரிட்ஜு வாங்குறவங்களுக்கு ஏற்படுற ஒரு நார்மல் ஃபீலிங் தான். சரிங்களா? இப்போ தயக்கம் இல்லாமல் ஃப்ரிட்ஜை பயன்படுத்து அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி தான். ஃபீல் ஃப்ரீ. ஓகே, ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் த ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். ஓகே, இதுவே வேறு மாதிரியும் சொல்லலாம். வேறு மாதிரி எப்படி சொல்கிறது? யூஸ் த ஃப்ரிட்ஜ். ஓகே, யூஸ் த ஃப்ரிட்ஜ் வித்தவுட் ஹெசிடேஷன். ஓகே, ஹெசிடேஷனுங்கிறது தயக்கம் இல்லாமல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். யூஸ் த ஃப்ரிட்ஜ் வித்தவுட் ஹெசிடேஷன், அவ்வளோதான். சரிங்களா? இதுவும் சிம்பிளாக இருக்குது, ரெண்டுமே சிம்பிளாக தான் இருக்குது. என்னது இது? ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் த ரெஃப்ரிஜிரேட்டர், அது யூஸ் த ஃப்ரிட்ஜ் வித்தவுட் ஹெசிடேஷன், அவ்வளோதான். மேக்ஸிமம் ரெண்டுமே சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 7th சென்டென்ஸ் பார்க்கலாம். 7th ஒன், அதிக பணத்தை சேமிக்க திட்டமிட்டுள்ளேன். இப்போ கொரோனாக்கு அப்புறம் மணியோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா இருக்கிற சேவிங்ஸ் இருக்கிறவங்களாம் தப்பிச்சிருப்பாங்க, சேவிங்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இது பணத்தோட அருமை வந்து நம்ம கொரோனா டயத்தில் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இப்போ அதை பற்றி நம்ம சொல்லலாம். எனது அதிக பணத்தை நான் சேமிக்க திட்டமிட்டுள்ளேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ பிளான் டு சேவ் மோர் மணி. ஓகேவா? ஐ பிளான் டு, நான் என்னது திட்டமிடுறேன், அதனால் ஐ பிளான் டு சேவ் மோர் மணி, நான் நிறைய பணத்தை சேமிக்க திட்டமிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இப்போது 8th சென்டென்ஸ் பார்க்கலாம். என் உணர்ச்சியுடன் விளையாடும் படம் எனக்கு பிடிக்கும். ஓகே, என்னுடைய உணர்ச்சியோட விளையாடுற படம் எனக்கு பிடிக்கும். ஏதாவது இந்த அதனால் சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி படம் இருக்கும் இல்லையா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம், அப்புறம் இந்த ஏதாவது பேய் படம், ஹாரர் மூவிஸ் படமெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஃபீலிங்கோட ஒரு நம்ம பயப்படுவோம், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டோம். அப்படியே உள்ள ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்னது நம்ம உணர்ச்சியோட விளையாடுற படமெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது ஈஸி தான், சிம்பிள் தான். ஓகே, ஐ லைக் மூவிஸ் தட் ப்ளே வித் மை எமோஷன். ஓகே, ஐ லைக் மூவிஸ், எனக்கு படம் பிடிக்கும். எந்த மாதிரி படம்? தட் ப்ளே வித் மை எமோஷன்ஸ். ஓகேவா? என்னோடய எமோஷனோட விளையாடுற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் அந்த மாதிரி படம் தான் பிடிக்குது. சும்மா ஃபேமிலி படம் அந்த மாதிரி படம்லாம் யாரும் இப்போ பார்க்குறதில்ல விரும்பி. அவங்களாம் பெரும்பாலும் இப்போ என்ன மாதிரி படம்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எமோஷனோட விளையாடுற படங்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ லைக் மூவிஸ் தட் ப்ளே வித் மை எமோஷன்ஸ், என்னோடய எமோஷனோட விளையாடுற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், 9th ஒன். ஓகேங்களா? நான் புகைப்பிடிப்பதை வெறுக்கிறேன். இது கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ் தான், ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, நான் புகைப்பிடிப்பதை வெறுக்கிறேன், அது மிகவும் மோசமான வாசனை மற்றும் என் தொண்டையை காயப்படுத்துகிறது. ஓகேவா? அதாவது 3 சென்டென்ஸை ஒரே இதில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம எப்போவுமே பேசும்போது ஒவ்வொரு சென்டென்ஸாக விட்டு விட்டு நம்ம பேச மாட்டோம். சரிங்களா? நம்ம கன்யூஸாக தான் பேசுவோம். இப்போ எனக்கு என்ன பக்கத்துலேருந்து புகை பிடிச்சிட்ருக்கிற, எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது அப்படின்னு நம்ம மொத்தமாக தான் சொல்லுவோம். சரியா? அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ என்னது நம்ம பார்த்தது? நான் புகைப்பிடிப்பதை வெறுக்கிறேன், நான் புகைப்பிடிப்பதை வெறுக்கிறேன். அப்படின்னா ஐ ஹேட் த ஸ்மெல். ஐ ஹேட் த ஸ்மோக்கிங். ஓகே, ஐ ஹேட் ஸ்மோக்கிங். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து அது மிகவும் மோசமான வாசனை. ஓகே, அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? இட் ஸ்மெல் ஸோ பேட். ஓகே, இட் ஸ்மெல் ஸோ பேட். அவ்வளோதான். ஐ ஹேட் ஸ்மோக்கிங், இட் ஸ்மெல் ஸோ பேட். அவ்வளோதான். என் தொண்டையை காயப்படுத்துகிறது. இதுக்கு எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஹர்ட் மை த்ரோட். ஓகேங்களா? என்னோடய த்ரோட்டை என்ன செய்யுது? ஹர்ட் பண்ணுது, அதாவது காயப்படுத்துது. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை அப்படியே ஜாயின் பண்ணி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஐ ஹேட் ஸ்மோக்கிங், அது ஃபுல் ஸ்டாப் வந்துடும். ஓகே, ஐ ஹேட் ஸ்மோக்கிங்.
It smell so bad. Okay, it smells so bad and hurt my throat. Okay va, and hurt my throat, hurts my throat, sorry, and hurts my throat. அதாவது என்னோட த்ரோட்டை வந்து காயப்படுத்துது. ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஹர்ட்ஸுங்கிறது வந்து வெர்பில் வந்துடும். ஓகே, then hurts my throat. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கா? இப்போ ஜாயின் பண்ணி சொல்லிடலாமா? I hate smoking, it smells so bad and hurt my throat. ஓகேவா, அவ்வளோதான். I hate smoking, it smells so bad and hurts my throat. ஓகே, ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் தாமதமாக வேலை செய்ய வேண்டி இருந்ததால் எனது நைட்டு செல்ல முடியவில்லை. அதுதான். ஓகே, தாமதமாக வேலை செய்ய வேண்டி இருந்ததால் இரவில் செல்ல முடியவில்லை. இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. இதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா? எப்படி சொல்கிறது? ஐ காண்ட் கோ டு நைட். என்னால் நைட்டு போக முடியல. ஐ காண்ட் கேன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? கேன்னா என்னது? முடியும். காண்ட்னா என்னது? முடியாது. ஆப்போசிட் சென்டென்ஸ். ஓகே, ஐ காண்ட் என்னால் முடியலை. கோ டு நைட்டு போக முடியல. ஓகே, ஐ காண்ட் கோ டு நைட். ஓகே, பிகாஸ் ஏனென்றால், பிகாஸ்ன்னு வந்தால் ஏனென்றால் அந்த ரீசன் சொல்லும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், சாரி இன்றைக்கி என்னால் வர முடியல பிகாஸ்ன்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்தது, அந்த மாதிரி ரீசன் சொல்லும்போது ஒரு இது நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏனென்றால் அந்த மாதிரி வேர்டுக்கு நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்னது? ஐ காண்ட் கோ டு நைட். என்னது? என்னால் நைட்டு போக முடியல பிகாஸ் ஐ ஹாவ் டு என்னது? ஒர்க் லேட். ஓகே, என்னோடய வேலை வந்து என்னது? நைட்டு லேட் ஆகிடுச்சு, அதனால் நம்மளால் போக முடியல அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த மாதிரி பிகாஸ் சென்டென்ஸ் வந்து நிறையா என்னது சென்டென்ஸில் நீங்கள் வந்து ஒரு இதை மேக் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம 10th சென்டென்ஸை திரும்ப பார்த்துலாம். ஐ காண்ட் கோ டு நைட் பிகாஸ் ஐ ஹாவ் டு என்னது? ஒர்க் லேட். ஓகேங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இந்த 10 சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த 10 சென்டென்ஸு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், ஆனால் லென்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான சென்டென்ஸ் உங்களுக்காக. சரிங்களா? நான் வகுப்பில் முதல் மாணவன். இது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? நான் வகுப்பில் முதல் மாணவன். இதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.